கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 20 மற்றும் 21 அதிகாரங்கள். வாசிக்க கேட்போம். இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்திற்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதனால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்தில் குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைதேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும் எப்பிராயிமின் மலைதேசத்துள்ள சீகேமையும் யூதாவின் மலைதேசத்துள்ள எபிரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கில் ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசியரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. ஆமேன். 21 அதிகாரம். அப்பொழுது லேவியரின் வம்சபிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவில் ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களுள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தில் லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே
ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களில் இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன. யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனுடைய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள். இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எப்ரோனையும் அதன் வெளிநிலங்களையும், லெப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும் அதன் வெளிநிலங்களையும், எஸ்தமோவாவையும் அதன் வெளிநிலங்களையும், ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும், யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்ஷிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் 9. பென்யமீன் கோத்திரத்தில் அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும், கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு உட்பட 13. லேவியரான கோகாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்தில் அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்பிராயிமின் மலைதேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்தரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. தான் கோத்திரத்தில் எல்தக்கேயையும் அதன் வெளிநிலங்களையும், கிபத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தானாகையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 10. லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானிலுள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும், பேஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. இசக்காரின் கோத்திரத்தில் கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும், தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும், யர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும், என் கன்னீமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ஆசேரின் கோத்திரத்தில் மிசையாலையும் அதன் வெளிநிலங்களையும், அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும், எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. நப்தலி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும், அமோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும், கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான
பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 13. மற்ற லேவியராகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்தில் யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும், கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும், திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. ரூபன் கோத்திரத்தில் பேசியரையும் அதன் வெளிநிலங்களையும், யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும், கெதமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், மெபாஹத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. காத் கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும், மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும், எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும், யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள். அவர்களுடைய பங்கு வீதம் 12 பட்டணங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவில் இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட 48. இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென்.